கேரம் போர்டுனாவே ரொம்ப வந்து ரோட்ல போட்டு விளையாடுறதுனால வந்து ரொம்ப வந்து கீழ்த்தனமான கேம். இதை போய் விளையாடின்னு இருக்காங்க. என்னை வந்து விமர்சனம் பண்ணவங்க மத்தியில் வந்து என் பொண்ணு ஜெயிச்சு காட்டியிருக்கா. என்ன தங்க மகளேன்னு சொல்லியிருக்காங்க சிஎம் சார். அவரை தான் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. 7 Miles Production தயாரிப்பில் சித்தார்த் நடிப்பில் ரெட் ஜெயின் வெளியிடும் மிஸ் யூ வெற்றி நடை போடுகிறது. கேரம் போர்டுனாவே ரொம்ப வந்து டைம் பாஸ் கேம்பா. கையில் ஒரு சிகரெட்டு ஒரு டீ வச்சுன்னு விளையாடிட்டு போகிற கேம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. மொத்தம் 10 நேஷனல்லேருந்து 11 நேஷனல் பார்ட்டிசிபேஷன் பண்ணி அதில் கேடட் நேஷனல் 2 நேஷனல் வின்னர் 1 ரன்னர் வந்திருக்கேன். சப் ஜூனியரில் 3rd டீம் சாம்பியன்ஷிப் வின்னர். டீம் சாம்பியன்ஷிப் உமன்ஸ் டபுள்ஸ் உமன்ஸ் சிங்கிள்ஸ் 3த்துலேயும் வின் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆட்டோ ஓட்டின்னு இவன் என்ன இது பசங்களை வந்து கெட்டுன்னு இருக்கான் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. என்னை வந்து விமர்சனம் பண்ணவங்க மத்தியில் வந்து என் பொண்ணு ஜெயிச்சு காட்டியிருக்கான். நான் வந்து அண்ணனை பார்த்து தான் கேரம் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். அப்பா கிட்ட போய் நான் போய் சொன்னேன், நானும் கேரம் விளையாடி வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்பாவும் சரி ஆசைப்படுறா பொண்ணு அப்படின்னு தான் விளையாட வச்சேன். ஆனால் அது வேர்ல்டு சாம்பியன் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒட்டு மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கிற பிளேயருக்கும் மோட்டிவேஷனாக இருக்குது. நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க. இவங்க கேரமில் என்ன இருக்குது அப்படின்ட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருந்தாங்க. அந்த மனப்பான்மையை ராஜ்யமாக உடைச்சிருக்காங்க. சாதாரண கேம் இல்லாமல் வேர்ல்டுலேயே இந்த கேம் இருக்குதுன்னு அவங்க காட்டியிருக்காங்க. வேர்ல்டு சாம்பியன் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வாழ்த்தும் தெரிவித்தாங்க. எங்களை கூப்பிட்டு கௌரவப்படுத்தி 1 கோடி ரூபாய் பரிசு தொகை கொடுத்துருக்காங்க. அந்த 1 crore வாங்கிட்டீங்க. அதை வச்சு என்ன முதல்ல உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை? என்னை தங்க மகளேன்னு சொல்லியிருக்காங்க சிஎம் சார். அவரை தான் பார்க்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. அமெரிக்காவுக்கு போயிட்டு உலக கேரம் சாம்பியனாக மாறி இன்னைக்கு எல்லாருடைய வாழ்த்து மொழியிலையும் நினைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். என் பேர் காசிமா. நான் ஃபஸ்ட் இயர் ஜஸ்டிஸ் பஷீர் சையத் அஹ்மத் காலேஜில் பிஏ கார்ப்பரேட் எக்கனாமிக்ஸ் படிச்சுட்ருக்கேன். நான் வந்து 6 வயசுலேருந்து கேரம் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். இதான் என்னுடைய கோச்சிங் சென்டர், சிஎன்சிசி செரியன் நகர் கேரம் கோச்சிங் சென்டர். இங்கே தான் நான் வந்து 12 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்பெஷலாக இப்போ வந்து மரியாதை சார் கிட்டே பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து என்ன சொல்கிறது, மொத்தம் 10 நேஷனல்லேருந்து 11 நேஷனல் பார்ட்டிசிபேஷன் பண்ணி அதில் கேடட் நேஷனல் 2 நேஷனல் வின்னர் 1 ரன்னர் வந்திருக்கேன். சப் ஜூனியரில் 3rd டீம் சாம்பியன்ஷிப் வின்னர். ஜூனியரில் 1 வின்னர், இண்டிவிஜுவலும் வின்னர், டீம்லேயும் வின்னர். இன்னொன்று டீம் சாம்பியன்ஷிப் வின்னர், இண்டிவிஜுவல் ரன்னர். அதே மாதிரி சீனியரில் வந்து 2 வாட்டி வந்து டீம் சாம்பியன்ஷிப் வின்னர் வந்திருக்கேன். ஒன்றுத்தில் 8th, ஒன்றுத்தில் 3rd பிளேஸ் வந்திருக்கேன். அதே மாதிரி ஃபெடரேஷன் கப்பில் வின்னர் வந்திருக்கேன். இந்த ரெண்டுமே கேல்குலேஷன் பண்ணி தான் 6th வேர்ல்ட் கப் கேரம் டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேஷன் பண்ணி டீம் சாம்பியன்ஷிப் உமன்ஸ் டபுள்ஸ் உமன்ஸ் சிங்கிள்ஸ் 3த்துலேயும் வின் பண்ணிட்டு வந்திருக்கேன். கேரம் போர்டுனாவே ரொம்ப வந்து ஒரு ஊர்லேயே வந்து அது வந்து டைம் பாஸ் கேம்பா. ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் டைம் பாஸ் ஆகலன்னு 4 பேர் நின்று விளையாடிட்டு கையில் ஒரு சிகரெட்டு ஒரு டீ வச்சுன்னு விளையாடிட்டு போகிற கேம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. இது வந்து கேரமும் வந்து அங்கீகாரம் இருக்குது. இந்த கேமுக்கு அங்கீகாரம் இருக்குது. எல்லாமே நடக்குது இதில். கேரமில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸ் நடக்குது. ஸ்பான்சர்ஸ் கொடுக்குறாங்க, வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையெல்லாம் கொடுத்துனே இருக்காங்க. இது வந்து எனக்கு நான் சின்ன வயசில் விளையாடும் போது நிறைய பிளேயர்ஸை பார்த்துருக்கேன். அதாவது பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் இருக்காங்க. மரியாதை சார், ராதாகிருஷ்ணன், ரமேஷ் பாபு, ஆரோக்கியராஜ், மகிமராஜ், டில்லி பாபு, கிஷோர் குமார், இது மாதிரி சொல்லினே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தினகரன்ட்டு அவரும் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தான். அவரும் ஒரு கேரம் பிளேயர் தான். ஃபஸ்ட்லாம் அவர் கேம்லாம் அவ்வளோ ரசித்து பார்ப்பாங்க. இது மாதிரி கேம்லாம் நான் வந்து சின்ன வயசில், அதாவது என்னுடைய வயசில் நான் விளையாடும்போது இவங்க கேம்லாம் போகும்போது இவங்கள வந்து நம்ம பீட் பண்ண முடியாது. நான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாடிருக்கேன். அந்த தாட் தான் எனக்கு. சரி நம்ம விளையாடி முடியல. நான் 7வது தான் படித்தேன், படிப்பு இல்லை, குடும்ப சுமையில் ஆட்டோ ஓட்ட போயிட்டேன். எல்லோரும் வந்து கேரமை வந்து என்ன நினச்சாங்க, இது கேம் தானே சும்மா ஜஸ்ட்டு விளையாட்டு போவாங்கன்ட்டு. இதில் அங்கீகாரம் இருக்குதுன்னு நாங்கள் போய் விளையாடும் போது தான் எனக்கு தெரிஞ்சுது. இதுலேயும் வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது. இது மாதிரி அர்ஜுன் அவார்டெலாம் கொடுத்துருக்காங்க. நம்ம அர்ஜுன் அவார்டு கேரம் போர்டு தலை சிறந்த விளையாட்டு வீரர் வந்து மரியாதை சார், அவருக்கு அர்ஜுன் அவார்டே கொடுத்துருக்காங்க. அப்போது இது வந்து அங்கீகாரம் பெற்ற ஒரு கேம் தானே இது. அப்போது எனக்கு தெரிஞ்சுது. இங்கே ஊர் மக்களுக்கு தெரியாது. அது நிறைய பேர் வந்து வட சென்னையில் அந்த ரோட்டில் போட்டு விளையாடுறதுனால வந்து ரொம்ப வந்து கீழ்த்தனமான கேமு. இதை போய் விளையாடின்னு இருக்காங்க. வேலையெல்லாம் விட்டுட்டு ஆட்டோ ஓட்டின்னு இவன் என்ன இது பசங்களை வந்து கெடுத்துன்னு இருக்கான் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. நான் ஆட்டோ ஓட்டி நான் மட்டும்தான் ஆட்டோ ஓட்டணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் யோசனை பண்ணேன். ஏன்னா வந்து என் பையன் வந்து அப்துல் ரஹ்மான், அவன் வந்து ஜூனியர் தான் விளாட்னான், சப் ஜூனியர்லாம் விளாட்ல. 14 வயசு பிரிவில் அவன் விளாட்ல. டேரெக்டாக அவன் 18 ஏஜில் தான் வந்து உள்ளே என்ட்ரு ஆனான். அப்போது வந்து அவனுக்கு எக்ஸாமும் இருந்தது. நேஷ்னலில் செலக்ட் ஆகிருந்தான். நேஷ்னல் மேட்ச்சுக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு அப்படியே அந்த எக்ஸாம் முடிஞ்சு மறுநாளே போயிட்டு நாக்பூரில் வந்து டைட்டில் வின் பண்ணான், ஜூனியர் டைட்டில் வின் பண்ணான். அதே வந்து எங்களுக்கு பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா இந்த பகுதியில் வந்து நம்ம கேரம் போர்டு கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணி
ஃபஸ்ட்டு ஜூனியர் டைட்டில் வந்து என் பையன் வின் பண்ணான். அப்புறமா படிப்படியாக நிறைய பேர் இங்கேருந்து 14 நேஷனல் பிளேயர் இருக்காங்க இந்த கோச்சிங் சென்டரில். இப்போ நீங்கள் கேரம் விளையாட ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? வட சென்னை அப்படின்னாலே வந்து நிறைய ஃபுட்பால் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் பேசுவாங்க. இன்னொரு பக்கம் இந்த கேரம் அப்படிங்கிறது இருக்குது. யாரையாவது பற்றி இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்கல்ல? நான் வந்து அண்ணனை பார்த்து தான் கேரம் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அண்ணன் வந்து ஜூனியர் நேஷனல் சாம்பியன். அவரை பார்த்துட்டு நானும் கேரம் விளையாடணுன்ட்டு இருந்ததால் அப்பா கிட்ட போய் நான் போய் சொன்னேன், நானும் கேரம் விளையாடி வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்னோடனே அப்பாவும் சரின்னு சொல்லி விளையாட வச்சாங்க. விளையாட வச்சு ஒரு மேட்ச் சும்மா தான் விளையாடிட்டு இருந்தேன். அப்பாவும் சரி ஆசைப்படுறா பொண்ணு அப்படின்னு தான் விளையாட வச்சார். ஆனால் அது ரொம்ப பெரிய வேர்ல்டு சாம்பியன் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் 6 வயசில் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டிங்க, அண்ணனை பார்த்து விளையாடினீங்க. அண்ணனுமே வந்து சீரியஸாக அந்த ஸ்போர்ட்டை எடுத்து போயிட்டு இருந்தாரா, இல்லை ஜஸ்ட் லைக் தட் ஏரியாவில் விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருந்தாரா? இல்லை, அண்ணன் வந்து நேஷனல் பிளேயர், அவரும் ஜூனியர் நேஷனல் சாம்பியன் தான். ஓகே, அதை பார்த்து தான் நீங்கள் நம்ம இதை வந்து எடுத்து பண்ணோம் அப்படின்னு விளையாண்டிங்களா, இல்லை நம்ம சும்மா விளையாட ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சதா? இல்லை, கேரமில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததால் தான் கேட்டேன் அப்பா கிட்ட, கேரம் நானும் விளையாடணும் அப்படின்ட்டு. அது ஒரு மேட்ச் போகும்போதும் ஃபோக்கஸ் இன்னும் அதிகமாகிடுச்சு. கேரமில் வின் பண்ணணும் அப்படின்னு இருந்தாலும் நேஷ்னல் லெவலில் அந்த மாதிரி போக ஆரம்பித்தேன். இது ஒரு கரியராக சூஸ் பண்ணலாம் அந்த புரிதலுக்குள்ள எப்போ நகர்ந்தீங்க? சின்ன வயசுலேருந்தே நான் கேரம் தான். அப்பவே தெளிவு இருந்துச்சா உங்களுக்கு? நம்ம கேரம் தான் வந்து நம்ம அடுத்த கேரம் தான் அப்படின்னு அப்பாவும் அதான் சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து அப்படியே கேரம் 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 கேரம்னு. அப்பா என்ன பண்ணுறாங்க, அம்மா என்ன பண்ணுறாங்க? அப்பா வந்து ஆட்டோ டிரைவர் அண்ட் கோச் பண்ணிட்டு இருக்காங்க சிஎன்சிசி கிளப்ல. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். அண்ணன் இருக்காங்க. அண்ணன் வந்து ஜூனியர் நேஷனல் சாம்பியன், சோழா மண்டலத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. அக்கா வந்து வீட்டிலே தான் இருக்காங்க. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. இப்போ வந்து பாப்பா இருக்கிறதுனால வேலைக்கு போகிறது கிடையாது. அப்பாவோட அப்பா அவர் வந்து 2 வருஷம் கேரம் விளையாடியே குடும்பத்தை காப்பாற்றினாரு. ஆமாம், அப்பாவுடைய அப்பா தாத்தா. அதுக்கப்புறமா அதை பார்த்துட்டு எங்கள் அப்பா ஸ்ட்ரீட் விளையாட ஆரம்பித்தார். அதை பார்த்துட்டு அண்ணன் வந்து கிளப் ஆரம்பித்து அதில் விளையாட ஆரம்பித்து அதுக்கப்புறமா நான் விளையாட ஆரம்பித்தேன். ஓகே, ஸ்ட்ரீட் ஃபைட்டர்னாக்கா தெருவில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே விளையாடிப்பாங்க. ஆமாம், டோர்னமெண்ட் மாதிரி. என்னை வந்து விமர்சனம் பண்ணவங்க மத்தியில் வந்து என் பொண்ணு ஜெயிச்சு காட்டியிருக்கா. எங்கள் அப்பா அவங்க நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க, எங்கள் அப்பா வந்து சாதாரணமாக சும்மா இதை வந்து நடத்தினில்ல, இதனால் என்ன பெனிஃபிட்டுன்ட்டு நான் காட்டுறேன்ட்டு அவங்க காட்டியிருக்காங்க. இது வந்து பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. ஏன்னா பின்னாடி எல்லாரும் சொல்லுவாங்கள்ல, வேலை இல்லை வெட்டி இல்லாமல் சுற்றினுக்கிறான்ட்டு. இப்போ இதில் ஒரு அங்கீகாரம் இருக்குதுன்ட்டு காட்டியிருக்காங்களே காஜிமா. வேர்ல்டுக்கு, அதாவது சாதாரண கேம் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டு நேஷ்னல் அப்படி இல்லாமல் வேர்ல்டுலேயே இந்த கேம் இருக்குதுன்ட்டு அவங்க காட்டியிருக்காங்க. வேர்ல்டு சாம்பியன் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வேர்ல்டு சாம்பியன் வின் பண்ணிட்டு வந்து தமிழக அரசுக்கிட்டேருந்து பாராட்டும் பெற்றிருக்காங்க. தமிழக முதல்வர் வந்து தங்க மகளே வருக வருக வாழ்த்திருக்காரு. அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா சிஎம் சாரே வாழ்த்திட்டாருன்னா அப்புறம் என்ன வேணும்? அதுக்கப்புறமா இவர் நம்ம டெப்டி சிஎம் சார் அவர் தங்கை காஜிமாவுக்கு வாழ்த்துருந்தேன். இது அவங்க குடும்பத்திலே நம்ம பொண்ணை வந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாடுக்கு பெருமை சேர்த்துருக்கோம். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தமிழ்நாடுக்கும் நம்ம பகுதிக்கும் நம்ம ஏரியாவுக்கும் எல்லாம் பெருமை சேர்த்துருக்கோம். அதில் வந்து அவங்க வந்து வாழ்த்தும் தெரிவித்தாங்க. இப்போ வந்து நேற்று எங்களை கூப்பிட்டு கௌரவப்படுத்தி 1 கோடி ரூபாய் பரிசு தொகை கொடுத்துருக்காங்க. நான் ஆட்டோ ஃபீல்டில் ஆட்டோ ஓட்டி குடும்பத்தை காப்பாற்றின்னு இருந்தேன். அது கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தது. இது எல்லாம் தாண்டி நான் வந்து கஷ்டப்பட்டு தான் காஜிமா வந்து இந்த அளவுக்கு நான் கொண்டு போனேன். அது உங்கள் பொருளாதார சூழல் எப்படி சார் இருந்துச்சு? ஏன்னா இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி அன்றாட வாழ்க்கையை கடத்துனீங்க? இப்போ அதுக்கெல்லாம் கொஞ்சம் இப்போ ஆறுதலாக இருக்கும் உங்களுக்கு பயங்கரமாக. ஆனால் எப்படி இருந்துச்சு அந்த நாட்கள்? ரொம்ப கஷ்டம், சொல்ல முடியாது, அவ்வளோ கஷ்டம். இருந்தாலும் வந்து அதாவது டெய்லி அது ஆட்டோ ஓட்டுறது டெய்லி வருமானம்ல, அது டெய்லி ஃபைனான்ஸ் கட்டுற மாதிரி ஒரு தொகையை வாங்கிப்போம். 20,000 30,000 வாங்கிட்டு டெய்லி ஒரு 20,000 வாங்கினா 200 ரூபா கட்டணும். கடன் வாங்கி அது மாதிரி வந்து நான் வந்து அதாவது ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு அதை வந்து சிறுக அப்படியே செலவு பண்ணிவிட்டு அதுவே வந்து நான் அந்த பசங்களை இட்டுன்னு போகிறது வருது அது மாதிரி வந்து நான் செலவு பண்ணியிருந்தேன். கஷ்டம் இருந்தது, கொஞ்சம்னு சொல்ல முடியாது. இப்போ லாக்டவுன் நேரத்துலலாம் வண்டியே ஓட்டல, ஒன்றுமே வருமானமும் இல்லை. அப்போ நான் டீ வியாபாரம் பண்ணி குடும்பத்தை காப்பாற்றினேன். ஆக்சுவலாக இப்போ வந்து இவங்க ஜெயிச்சது மூலமாக அவங்களுக்கு மட்டும் மதிப்பை கூட்டினதை நான் பார்க்கல. இங்கே விளையாடக்கூடிய ஒரு 46 பசங்க இருக்காங்களா, அவங்க மேலேயே ஒரு மதிப்பு மரியாதையும் மற்றவங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளைகளுடைய மனநிலை என்னவா இருக்குது? அவங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைச்சிருக்கா? நம்மளும் சாதிக்க முடியும், நம்மளும் இந்த மாதிரி பரிசு தொகையெல்லாம் பெற முடியும் அப்படின்னு கிடைச்சிருக்கா? நம்ம கோச்சிங் சென்டரில் மட்டும் இல்லை, அதாவது இந்த பரிசு தொகையும் இந்த ஊக்கமும் வந்து நம்ம கோச்சிங் சென்டருக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கிற பிளேயருக்கும் வந்து இது வந்து மோட்டிவேஷனாக இருக்குது. நம்ம விளையாடி வின் பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து அரசாங்கம் உதவி பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க, இவங்க கேரமில் என்ன இருக்குது அப்படின்ட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருந்தாங்க.
அந்த மனப்பான்மையை காஜிமா உடைச்சிருக்காங்க. ஃபுட்பாலு, செஸ்ஸு, கிரிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சோஷியல் மீடியாலாம் வந்து அவங்கள கவர் பண்ணி ஸ்பான்சர் பண்ணி அவங்கள விளையாட வைப்பாங்க. இந்த கேமுக்கு தான் நம்ம வந்து அங்கீகாரம் கொடுப்பாங்க, கேரம்கெலாம் இல்லை அப்படின்ட்டு நினச்சி இருந்தவங்க மத்தியில் நீங்கள் விளையாடுங்க, உங்களுக்கு தர நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம டெப்டி சிஎம் சொல்லியிருக்காரு. அதாவது பரிசுங்களை அள்ளி கொடுத்துட்டு நீங்கள் விளையாடுங்க, உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருக்கிறோன்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ நீங்கள் விளையாட போகிறீங்க அப்படின்னும் பொழுது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் என்ன சொல்லுவாங்க? இப்போ இந்த அமெரிக்காவுக்குலாம் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அப்போ என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் சொன்னாங்க, எப்படி மோட்டிவேட் பண்ணாங்க உங்களை? அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என்னோட ஃப்ரெண்டு நீ இந்த மாதிரி ஒரு லெவலில் இருக்குங்க. ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் படிச்சுட்டு இருக்கோம், இப்போ வரைக்கும் காலேஜ் வரைக்கும். ஸோ அவங்க எல்லாருமே ஹாப்பியாக தான் இருக்காங்க இன்ன வரைக்கும். இப்போ நீங்கள் அங்கே போய் ஜெயிச்சுட்டு வந்தீங்க இல்லையா, ஜெயிச்சுட்டு வந்தோடனே உங்களுக்கு வந்த முதல் வாழ்த்து யாருக்கிட்ட இருந்து? ஏதாவது பெரிய தலைவர்கள்கிட்ட இருந்து முதல்ல வந்து வாழ்த்து? சிஎம் தங்க மகளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து உதயநிதி சாரும் சொல்லியிருந்தாங்க. மற்ற தலைவர்கள்கிட்ட இருந்து வாழ்த்து வந்து எதிர்கட்சி தலைவர் அந்த மாதிரி யாராவது வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்களா? இல்லை, யாருமே வந்து வாழ்த்து தெரியல. இப்போ அங்கே ஒரு பெரிய களத்துக்கு போகிறீங்க, அமெரிக்கா மாதிரியான ஒரு இடம், புதுசாக இருக்கும் உங்களுக்கு, ஊரும் புதுசு, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் புதுசு, வந்த ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நாடுகள்லேருந்து வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களெலாம் ஃபேஸ் பண்ணும்போது ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருந்துச்சு அவங்களுக்கு? ஏதாவது கொஞ்சம் பயம்? இல்லை, இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அமெரிக்காவில் மட்டும் ஒரு பிளேயர் இருந்தாங்க, அவங்க மட்டும் தான் டஃப், மற்ற யாருமே டஃப் இல்லை. அதுக்கப்புறமா ஃபைனல்ஸ் இந்தியாவில். இப்போ வேற என்ன மாதிரியான வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க? ஏதாவது இங்கே ஹெல்ப் பண்ணி தரேன் அந்த மாதிரி ஏதாவது சொன்னாரா? உங்களுடைய விளையாட்டுக்கு இந்த மாதிரி நாங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் விளையாடக்கூடிய இடத்த மேம்படுத்தி தரோம், அந்த மாதிரி ஏதாவது வாக்குறுதிலாம் கொடுத்துருக்காங்களா? யாரு? அரசு சார்பில் உதயநிதியோ இல்லை? உதயநிதி சார் ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா போகிறதுக்கான எக்ஸ்பென்சஸே அவர் தான் எங்களுக்கு கொடுத்தாரு, 1,50,000. அவர் கொடுத்ததால தான் பார்ட்டிசிபேஷன் பண்ண முடிஞ்சது. இப்போ கூட அவர் தான் எங்களுக்கு 1 crore கொடுத்துருக்காங்க. மற்ற தலைவர்களும் இது வாழ்த்திருக்கணும். ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு நேஷ்னல் போயிட்டு வின் பண்ணிட்டு வரல, இன்டர்நேஷ்னல் போயிட்டு நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துருக்காங்க. இந்த பெருமைக்குரிய விஷயம் வந்து நம்ம தமிழக முதல்வரும் டெப்டி சிஎம் மட்டும்தான் வாழ்த்திருக்காங்க. மற்றபடி வேற யாரும் இதை வந்து பெருசாக இது பண்ணி வாழ்த்தலை. ஸ்போர்ட்ஸ்ன்றது வந்து எல்லாமே வந்து ஜென்ரல் தான். ஸ்போர்ட்ஸு யார் வேணாலும் விளையாடலாம். இதில் வந்து கருத்து வேறுபாடு, பாகுபாடுலாம் பார்க்கக்கூடாது. ஸ்போர்ட்ஸில் கெழிச்சிருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்துருக்காங்க. ஜஸ்ட் அவ்வளோதான். அவங்க இவங்க அதெல்லாம் நினைக்கக்கூடாது. ஸ்போர்ட்ஸாக பாருங்கள், எல்லாத்தையும் ஒரே மாதிரி அங்கீகரிங்க, அவ்வளோதான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பயிற்சி பெற மாணவர்கள்லாம் ரொம்ப ஏழ்மையான பசங்க தான். இந்த கோச்சிங் சென்டரில் வந்து ஒரு சாதாரணமாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 2 போர்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி வந்து 6 போர்டு போட்டு விளையாடின்னு இருக்கோம். இந்த இடம் வந்து எங்களுக்கு ரொம்ப, அது சொல்லுவாங்கள்ல, ஒரு லக்கியான இடம்ன்ட்டு. இங்கே ஒரு 14 நேஷ்னல் பிளேயர் உருவாகியிருக்காங்கன்னா எப்படி பாருங்கள். இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயரே ஒருத்தர் உருவாகிட்டு நம்ம வந்து கேரம்கே அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம சிஎம் சார், துணை சிஎம் சார் வந்து காஜிமா போய் பேசியிருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே ஏற்பாடு நடக்கும், உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அங்கே நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னார். இது சீக்கிரமாக விரிவுபடுத்தி கொடுத்துட்டா இங்கே நிறைய நேஷ்னல் பிளேயரு, ஸ்டேட் பிளேயர்லாம் நிறைய உருவாங்க. ஏன்னா இப்போ சிஎம் டிராஃபின்ட்டு ஒரு கேம்ஸ் இருக்குது. சிஎம் டிராஃபியில் சமீபத்தில் நடந்துச்சு. ஆமாம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் இல்லை, இந்த வருஷம் சிஎம் டிராஃபியில் நம்ம துணை முதலமைச்சர் தான் அந்த கேமை கேரமை சேர்த்தார். அதில் சேர்த்துட்டு நம்ம இங்கே விளையாடுற பசங்களே வந்து நிறைய பேர் போயிட்டு வின் பண்ணிட்டு கேஷ் அவார்டெலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சின்ன பையன் ஒரு அப்துல்லான்ட்டு ஸ்கூல் கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கணும், அவன் 1,00,000 ரூபா வாங்கிட்டு வந்தான். இன்னொரு பையன் வந்து காலேஜ் கேம்ஸில் போயிட்டு ரன்னர் அப் வந்து தலா 75,000 ரூபா வாங்கிட்டு வந்தாங்க. இது மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கெலாம் வந்து அதாவது அவங்கள வந்து நீங்கள் விளையாடுங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, படிங்க, விளையாடுங்க, உங்களுக்கு நாங்கள் என்ன சப்போர்ட் பண்ணமோ உங்களுக்கு நாங்கள் செஞ்சுனே இருக்கோன்ட்டு அவர் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது தெரில, அவர் ரொம்ப எங்கள் அரசாங்கம் ஆமாம் முழு பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் பரிசு தொகை 1 crore வாங்கியிருக்கீங்க இல்லையா? சரி, அந்த 1 crore வாங்கிட்டீங்க, அதை வச்சு என்ன முதல்ல உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை? யாருக்காவது எதாவது பண்ணணும் அப்படி ஏதாவது ஆசை இருக்கா? ஆமாம், எங்கள் அப்பா அம்மாவுக்கு வீடு வாங்கி தரணும். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா இன்னி வரைக்கும் சொந்த வீட்டில் இல்லை, அவங்க 2 பேரும் சொந்த வீடு வாங்கி வச்சு அதில் இருக்கு. உங்களை மாதிரி விளையாடக்கூடிய பசங்க இருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து கிரவுண்ட் லெவலில் இருந்து போயிட்டு சாதிக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசை இருக்கா? இதை அவங்களுக்கு நான் பண்ணி தரணும், எனக்கு இது கிடைக்கல, நிச்சயமாக இது அவங்களுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும், அப்படி ஏதாவது? இந்த கிளப்பு பெருசாக உருவாக்கி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் உதயநிதி சார்கிட்ட. இந்த கிளப்பு இதே மாதிரி வந்து எங்களுக்கு சொந்தமாக பெருசாக கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும், இன்னும் பசங்க விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அவர் நாங்கள் நேற்று 1 crore கொடுத்ததும் இல்லாமல் அது வந்து எங்களை கேட்டாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லியிருந்தேம்மா பண்ணிட்டாங்கன்னு கேட்டாங்க. இல்லைங்க சார், இன்னும் எதுவுமே இது பண்ணலன்னு, நீங்கள் போங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு இந்த இடம் எங்களுக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அவர். இந்த கிளப் எத்தனை வருஷமா இருக்கு? 13 வருஷமா இருக்கு. 13 வருஷமா இருக்கு. நான் விளையாடி 12 வருஷமா இருக்கு.
சுமார் எத்தனை பேர் இங்க வந்து பயிற்சி பெறாங்க டெய்லி? 45 பசங்க இருக்காங்க இங்க. 45 பசங்க இருக்காங்க. அதுல வந்து 16 நேஷனல் சாம்பியன், 25 ஸ்டேட் சாம்பியன் இருக்காங்க. எப்பொழுதுமே கற்றலை விட கற்பித்தல் வந்து பெரிதுன்னு நினைப்பேன் நான். ஒருத்தவங்க சொல்லி கொடுக்கறது. நீங்க ஃப்ரீ டைம்ல இங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்குலாம் சொல்லி கொடுப்பீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் கற்றுக் கொடுக்கறது சின்ன பசங்களுக்கு அந்த மாதிரி? அவங்க கூடயே உட்கார வச்சு விளையாட வச்சு சொல்லி தருவோம் அவங்களுக்கு எல்லாருக்குமே. தான் டிஷர்ட்ஸ், ஷூ அந்த மாதிரி யாருக்கு கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும்ன்றதோட எங்கள் கிளப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வாங்கி கொடுப்போம். சென்னைன்னும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச புரிதல் இருக்கும். கேரம் இருக்குது, நம்ம வந்து அதுக்கு போய் அப்ளை பண்ணலாம், அப்படி ஒரு சாம்பியன் இருக்காங்க. இப்போ ஊருங்களை நல்லா விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி பசங்கள்லாம் எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க? ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் எப்படி அணுகி இந்த ஒரு போட்டிக்கு போனீங்க இல்லையா, அது எப்படி நடந்துச்சு, சாத்தியமாச்சுன்றது சொன்னீங்கன்னா அவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? எங்கள் சென்னை டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் இருந்தும் தமிழ்நாடு அசோசியேஷன் தான் இந்த சாம்பியன் ஒரு ஃபோனில் வந்து அப்ளை பண்ணி அவங்க தான் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. ஓகே, அவங்களே முன்னெடுத்து தான் வந்து பண்ணாங்க. இப்போ அந்த மாதிரி ஊருங்கள்லேருந்து வந்து இங்கே அப்ளை பண்ணலாம். கேரம்க்கு இங்கே சென்னை டிஸ்ட்ரிக்ட் அவங்கவுங்க ஊர்லேருந்து தான் சார். அவங்க அசோசியேஷனில் அப்ளை, அதுதான் கேட்குறேன், கிளாரிட்டி கேட்குறேன். இந்த இதுலாம் மேம்படுத்தி தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அது மேம்படுத்தி தந்தால் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் இங்கே இருக்கக்கூடிய பசங்களுக்கு, விளையாடுறவங்களுக்கு? எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போயே 45 பசங்க இருக்காங்க. அது வந்து 100 கூட ஆக வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து கேட்டுட்டு போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே இடம் இல்லாமல் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே மழை வந்தால் ஃபுல்லாக தண்ணி வந்துடும், வெளியில் சமைப்பாங்க, அந்த நெருப்பு அந்த இதெல்லாம் வரும், அதெல்லாம் நிறைய கஷ்டமாக இருக்குது இந்த இடத்துல. இது கட்டி கொடுத்துட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, பசங்க வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மழை வந்தால் ப்ராக்டிஸ் நின்றும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக தண்ணி தான் இருக்கும் இந்த இடத்துல. இப்போ அடுத்தடுத்து உங்களை மாதிரி சாம்பியன்ஸாக தயாராகிட்டு இருக்காங்களா இங்கேருந்து? அதுதான் 16 நேஷனல் சாம்பியன் இருக்காங்க. ஒருத்தங்க வராங்க இங்கே வந்து லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ கோச்சிங் தானா இங்கே எல்லாமே முழுக்க முழுக்க? கட்டிட்டு இருக்கிறதால ஒரு பசங்க வந்து 200, 300 அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. 300 ஏன்னா எல்லாருமே கஷ்டப்படுற ஃபேமிலி தான். மீன் இது போகிறதுக்கு போட்டு போடுறவங்க, அதே மாதிரி கூலி வேலை செய்கிறவங்க தான் இங்கே நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்து எப்போனா தான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அதுவும் சில டைமில் வந்து அவங்ககிட்ட இல்லைன்னா அப்பா கேட்க மாட்டார். உங்களுடைய கோச்சு அப்பா தானா இல்லை வேற யாராவது இருக்காங்களா ஸ்பெஷலாக? சொல்லிங்க ஸ்பெஷலாக மாதிரியே எழுதியும் சார். அவர் யாரு ஆக்சுவலாக? அவர் தான் வந்து கேரமில் ஒன்லி 1 அர்ஜுன் அவார்டு. அப்படியா? ஓகே. அவர் வந்து உங்களுக்கு அசோசியேஷன் மூலமா வந்து சொல்லி கொடுத்தாரா? அசோசியேஷன் மூலமாகவும் கற்றுக் கொடுத்துருக்காரு, தனியாகவும் ஸ்பெஷலாக கற்றுக் கொடுத்தாரு. முன்னாடிலாம் எப்படி பேசுவாங்க, கேரம் போர்டில் ஆடிக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணு அப்படியே தான் ட்ரீட் பண்ணுவாங்களா? ஏன் அதெல்லாம் விளையாட வைக்கிறீங்க அந்த மாதிரி கேள்வி தான் கேட்டாங்க எல்லாருமே. இப்போ என்ன சொல்கிறாங்க? பரவாயில்ல உங்கள் பொண்ணு, உன்னால உங்கள் பொண்ணு இவ்வளோ பெரிய லெவல் வந்திருக்காங்க அப்படின்றாங்க சொல்கிறாங்க. இப்போ அதே உங்ககிட்ட ஏதாவது நேரடியாக சொல்லிருக்காங்களா, ஏன் அதில் விளையாடிக்கிட்டு இருக்க? நிறைய பேர் சொன்னாங்க, ஆனால் காதில் இங்கே வாங்கிட்டு இப்படி விட்டுருவீங்களா? சரி, உங்களுக்கு அடுத்தடுத்து கேரமில் என்ன சாதிக்கணும்னு ஆசை? 2025 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் இருக்குது, அதுவும் பார்ட்டிசிபேஷன் பண்ணி வின் பண்ணணும்னு. அடுத்த சாம்பியன்ஷிப்லேயும் வின் பண்ணணும் அப்படின்னு. இந்த வேர்ல்டு சாம்பியனை தாண்டி ஏதாவது பெருசாக இருக்கா கேரமில் சாதிக்கிறதுக்கு? இதுதான் அல்டிமேட். இதுவே முடிச்சிட்டிங்க, தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆசை. இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்லேருந்து யாராவது பண்ணியிருக்காங்களா? இல்லை, யங்கஸ்ட் நான் தான் சார். நீங்கள் தான் யங்கஸ்ட்டு. ஓகே. இப்போ உங்கள் ஃபேமிலி வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க, அப்பா வந்து ஆல்ரெடி கேரம் பிளேயர் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை தாண்டி யார் உங்களுக்கு பயங்கர உறுதுணையாக இருக்கிறது அப்படின்னா? நான் வந்து 2 வருஷமாக இந்தியன் ஐன் ஸ்காலர்ஷிப்பில் இருக்கேன். அவங்க தான் எனக்கு இப்போது என்ன சொல்ல மந்த்லி இன்கம், இப்போ அவங்க தான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதை வச்சு தான் இப்போ வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் வீடு. அதே மாதிரி வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட்லேயும் எனக்கு வந்து சப்போர்ட்ஃபுல்லாக இருக்காங்க. தமிழ்நாடு அசோசியேஷன் வந்து எனக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்காங்க. நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது சிஎன்சிசி கிளப்லேயும் எனக்கு சப்போர்ட்ஃபுல். இவ்வளோ பேரும் ஒரு பயங்கர சப்போர்ட்டாக இருந்து தான் இந்த இடத்துக்கு போயிருக்கீங்க. யாரையாவது பார்க்கணுன்னு ஆசை இருக்கா? இப்போ நீங்கள் சாதிச்சிட்டீங்க. ஆமாம், கண்டிப்பாக. என்னை தங்க மகளேன்னு சொல்லியிருக்காங்க சிஎம் சார். அவரை தான் பார்க்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அவரை கண்டிப்பாக பார்க்கணும். நான் அவருக்கு பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. ஓகே. இப்போ ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஒற்றையர் பிரிவு, இரட்டையர் பிரிவுன்றாங்க, குழு, இந்த விளையாட்டில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஏதாவது நம்ம எதாவது மாற்றிக்கணுமா நம்ம விளையாட்டு முறையில்? ஆமாம், ஒற்றையர் பிரிவுன்றது நம்ம வந்து சிங்கிள்ஸ் கேம். நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்மளுக்காக விளையாடுறது, அது இண்டிவிஜுவல் கேம். டபுள்ஸ்ன்றது நம்மளும் பார்ட்னரும் விளையாடுவோம். அது கொஞ்சம் வேற மாதிரி, நம்ம ரெண்டு பேரோட ஈக்குவலாக விளையாடணும். நம்மளுக்கு போகிற கைன்னு போட்டு அவங்க பார்ட்னருக்கு ஆடி கொடுத்து அவங்க ஆப்போனன்ட் பேஸ் பண்ணி. சிங்கிள்ஸில் நம்மளே பேஸ் பண்ணி நம்மளே ஆடணும். டீம் சாம்பியன்ஷிப் அப்படின்னா அதே மாதிரி தான் ஆடணும், ஆனால் நம்ம டீமுக்கு வின் பண்ணி தருவோம். இப்போ அதே மாதிரி டீம்னாக்கா அது எப்படி, எத்தனை பேர்? ஒரு டபுள்ஸ் விளையாடுவோம், ஒரு டபுள்ஸ் 2 சிங்கிள்ஸ் விளையாடுவாங்க. ஓகே, அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து விளையாடுறது இல்லையா? இப்போ உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்பைரிங்கான கேரம் பிளேயர்ஸ் யாராவது தெரியுமா? ஒரு பி ராதாகிருஷ்ணன்,
அவர் என்ன அவர் வந்து நம்ம தான் வேசார்பாடியில் இருக்காங்க. அவர் வந்து வேர்ல்ட் நம்பர் 2. வேர்ல்ட் நம்பர் 2 இப்பயா? இப்போ இல்லை, முன்னாடி. ஒரு காலகட்டத்தில் உலக தரவரிசை 2வது இடம் இருந்தவர் அவரும் சாம்பியனாக இருந்திருக்காரு. ஆமாம், அவர் வந்து அவர் கேம் வந்து அவ்வளோ லைக் பண்ணுவாங்க எல்லாருமே. இப்போ ஒரு ஊர் போனாலே ஃபஸ்ட்டு கேட்குற பேர் ராதாகிருஷ்ணன் வரலையா அப்படின்னு தான் கேட்பாங்க அவர் எப்போவுமே. அவர் கேம் வந்து அவ்வளோ கஷ்டமான காயின்ஸ்லாம் ஈஸியாக போட்டுருவார். அவர் எப்படி எவ்வளோ கிரிட்டிக்கலாக இருந்தாலும் ஈஸியாக போட்டு காமிப்பார். ரொம்ப நல்ல பிளேயர் அவர். இப்போ வரைக்கும் அவரை தான் எல்லாருமே கேட்குறாங்க. வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக நீங்கள் நிறைய சாதனைகள் படிக்கணும், மென்மேலும் தங்கங்களையும் வேறு சில பதக்கங்களையும் வாங்கி குவிக்கணும் அப்படிங்கிறத பிகினர் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ச்சியாக பயணிங்க. நன்றி. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. 7 Miles Production தயாரிப்பில் சித்தார்த் நடிப்பில் ரெட் ஜெயின் வெளியிடும் மிஸ் யூ வெற்றி நடை போடுகிறது.